நம் ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போவோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக துதிக்கின்றோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கின்றோம். போதுமானவரே உம்மை துதிக்கின்றோம். அன்பின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகின்ற எங்கள் தேவனே உம்மை துதிக்கின்றோம். இதோ ஆண்டவர் தகுதியே இல்லாத அடியனையும் நீங்கள் தகுதிப்படுத்தி ஆண்டவரே உமது வார்த்தை கொடுக்க தியானிக்க செய்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கிற பிள்ளைகளை மாற கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம்னா, நம்ம சபை கொஞ்சம் முன்ன விடுத காட்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்துருக்கு. ஸோ ஊழியம் செய்கிறதுல பார்த்தீங்கன்னா அநேக பேர் ஒரு வாஞ்சியோட நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெருப்பிரசங்கம் மூலியமாவோ அல்லது கிராம ஊழியங்கள் மூலியமாவோ அல்லது யூடியூப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை எப்படியாச்சும் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்க அறிஞ்சிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மிக தாகத்தோடு நம்ம ஊழியம் செய்கிறோம். இந்த தாகத்தோட ஊழியம் செய்யும் போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்னன்னா பெருமை. அந்த பெருமையை நம்ம எப்படி சமாளிக்கணும்? நான் எதுக்காக ஆண்டவர் இந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு? இந்த சமயத்தில் இத்தனை வருஷம் நம்ம சபைக்கு வந்தோம். ஆண்டவர் இந்த வாய்ப்பு எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அவருடைய ராஜ்யத்தை வளர்க்குறதுக்காக தான். ஆனால் இன்னைக்கு அநேக சபைகள் என்ன ஆயிடுச்சுன்னா சுவிசேஷத்தை விற்கக்கூடிய காரியங்கள் பார்க்குறோம். சுவிசேஷத்தை மாறுபாடமாக ஒரு உலக பிரகாரமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் எனக்கு எவ்வளோ காணிக்க கொடுப்பீங்க, நான் ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் பேசினா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை விற்று அதன் மூலமா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அநேகமாக எழும்பிட்டாங்க. எதனால காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் தெரியாமல் இருக்கிறதுனால தான் அறகுறையாக கற்றுக்கிட்டு வசனங்களை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஊழியக்காரர் ஆயிடுறாங்க. ஸோ நம்ம சபையில் அடுத்து ஒருத்தவங்க ஊழியக்காரர் ஆகணும், சபை நடத்தணும்னா கண்டிப்பாக கர்த்தருடைய அழைப்புக்காக காத்திருக்கணும். என்னுடைய மாம்ச ரீதியாக நான் எது செய்தாலுமே அது கர்த்தருக்கு பார்வையில் அருவருப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக சபைகளில் போதகர்மார்கள் பார்த்தீங்கன்னா கடிந்து உபதேசம் பண்ணுறது கிடையாது. ஒரு பாவம் செய்கிறாங்க ஆத்துமா, இந்த ஆத்துமா கிட்ட பாவம் இருக்குன்னு தெரியுது. இந்த பாவம் விபச்சார ரீதியாவோ இல்லை இந்த பாவம் இந்த ஆத்மா ஒரு பொருளாதார ரீதியாக இவங்க ஏமாத்துறாங்க, கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்க, குடும்பத்தை ஏமாத்துறாங்க, இல்லை தவறான காரியத்தில் வட்டி பணத்தை விடுறாங்க, சீட்டு பிடிக்கிறாங்க இப்படின்னு சொல்லி போதகமார்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடிஞ்சு பேச மாட்டுறாங்க. என்ன காரணம்னா வெளியில் இருக்கிற அங்கிள்மார்கள் என்ன பண்ணுறாங்க, சாக்லேட் கொடுத்து கூப்பிடுறாங்க. எப்படி? எங்கள் சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், நீங்கள் எவ்வளோ பாவம் பண்ணாலும் சரி, நீங்கள் 6 நாள் சபைக்கு வரனாலும் சரி, நீங்கள் மாதத்துக்கு 1 நாள் மாத்திரம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஆத்துமாக்களை திருடக்கூடிய அநேக கள்ள போதர்கள் எழும்பிட்டாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா சபையானது என்ன பண்ணுது, தன்னுடைய பிரசங்கத்தை மாற்றி மனுஷங்களை பிரியப்படுத்தும் விதமாய் இன்னைக்கு அநேக வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை காயப்படுத்தாத அளவுக்கு மனுஷங்களை அப்படியே எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படி கெட்டு போகாமல் இருப்பாங்களோ அதே மாதிரி எப்படி பழைய வாழ்க்கையோட வந்தாங்களோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் உட்காந்து பழைய வாழ்க்கையோட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேக மக்கள் எழும்ப முடியாம காரியம். ஜனங்களை பார்த்து நம்மளுடைய பிரசங்கங்கள் பார்த்தீங்கன்னா மாறுது. இங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தால் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நம்ம எப்பொழுதுமே மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்கான காரியங்கள் பண்ணக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி இவங்க பண்ற காரியம் தவறுன்னு சொல்லுங்க, அது நிமித்தமா அவங்களோட உறவு கட் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு நாள் அந்த ஆத்மா திருந்தும் போது நீங்க சொன்ன வார்த்தை அந்த ஆத்மாவுக்கு குத்தப்படும். அப்ப நம்ம எப்பொழுதுமே மனுஷங்களை பிரியப்படுத்தாம வார்த்தையில ஸ்டாண்டர்டா நின்னா போதும், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மனுஷன் உயர்த்துற உயர்வு கொஞ்ச நேரம் தான், ஆனா கர்த்தர் நம்மளை உயர்த்தினார்னா நம்ம எண்ணி முடியாத அளவுக்கு ஆண்ட உயர்த்த கூட வல்லமை இல்லை தேவன். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சபையில மனுஷங்களை பிரியப்படுத்தணும், இந்த ஆத்மா இந்த மாதிரி காரியம் செய்து இந்த தவறான காரியங்கள் செய்து இந்த ஆத்மா இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சதுல இல்ல. என்ன விஷயம் எனக்கு நல்லா தெரியுது, உன் குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிற, உன் குடும்பத்துல நீ மாயமலமா வாழ்ந்து கொண்டிருக்கிற, உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆனா சபையில பார்க்கவும் மட்டும் நீ பக்தி வரக்கத்தை காட்டுற, ஆனா வெளிப்படையா பார்க்கும் போது ஊர் சண்டை போடுற, டான்ஸ் ஆடுற, சினிமாக்கு போற, உன்னோட மாம்சமான காரியங்கள் எல்லாம் செய்யற, இது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நான் கேட்டா நீ சபையை விட்டு போயிடுவேன்னு சொல்லி அநேக ஆத்துமாக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. அதனாலதான் அநேக போதகமார்கள் என்ன பண்றாங்க, ஜனங்களை பிரியப்படுத்தும் விதமாய் அவங்களுக்கு புரியாத அளவுக்கு வார்த்தையை கொடுக்குறாங்க. அப்படி வார்த்தையை கேட்டும் ஜனங்க மாற மாட்டுறாங்க. சோ இன்னைக்கு சுவிசேஷகர், அதாவது ஒரு சுவிசேஷகன் எப்படி இருக்கணும், வேத பிரமாண பிரகாரம் சுவிசேஷம்னா யாரு, இன்னைக்கு இருக்கிற சுவிசேஷகர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒப்புதலை நம்ம பார்க்க போறோம்.
இன்னைக்கு இருக்கிற சுவிசேஷகர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போல நம்ம கம்பேர் பண்ணலாம். எப்படி ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கஸ்டமர்கிட்ட போயிட்டு தன்னுடைய ப்ராடக்ட்டை வந்து சொல்லி இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி இந்த காரியத்தை பயன்படுத்துங்க நல்லா இருக்கும்னு சொல்லி எப்படி ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து புறஜாதி மக்களுக்கோ இல்லை மக்களுக்கோ தன்னுடைய ப்ராடக்ட்டை விற்கிறானோ, இன்னைக்கு சுவிசேஷகமாவோட வேலை என்னன்னா புறஜாதி மக்கள் கர்த்தரை அறியாத மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்க கர்த்தரிட வாங்க, கர்த்தரிட வந்து உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுடைய வியாதிகளுக்கு சுகம் கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கின்ற உங்களுடைய பாரம் எல்லாமே கர்த்தர் சுகம் கொடுப்பாரு சொல்லி வெளியே இருக்கிற ஜனங்களை உள்ள கொண்டு வருவதுதான் ஒரு சுவிசேஷோட வேலை. அதே சமயத்துல ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி தன்னுடைய கஸ்டமர் விலகி போறாங்க, என்னுடைய ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி போகும்போது எப்படி ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜ்லாம் சொல்லி இதோட லைஃப் டைமை சொல்லி அதுல இருக்கிற நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லி மறுபடியும் எப்படி அந்த அந்த கஸ்டமரை வந்து மறுபடியும் ப்ராடக்ட் வாங்க வைக்கிறாங்களோ, அதே போல சுவிசேஷோட வேலை என்னன்னா சபையை விட்டு வெளியே போன ஜனங்களை, கிறிஸ்துவை விட்டு வெளியே போன ஜனங்களை நம்ம சந்தித்து மீட்டு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி கர்த்தர் சுகம் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார் சொல்லி அவங்கள மறுபடியும் சபைக்கு கொண்டு வருதுதான் ஒரு சுவிசேஷக்குடைய வேலை. அதனாலதான் கர்த்தர் இங்க 5 விதமான ஊழியங்களை நிரூபித்தார். நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களேன். பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்ன? மேலும் அனைவரும் தேவனை பற்றும் விசுவாசத்தில், நம்ம விசுவாசத்துல வளர்ந்து இருக்கிறோமா? விசுவாசம் என்னன்னா கர்த்தர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, நான் பரிசுத்தமா வாழ்றேன், எனக்கு வருகின்ற போராட்டங்கள் ஒரு நிரந்தரமானது கிடையாது, கர்த்தர் என்னை கண்டிப்பா இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவிப்பாருன்ற நம்ம விசுவாசமா வாழ்றதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்துல வளர்றதுக்காகவும் வாசிங்க, இல்ல அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. என்ன? தேவனை அறிகின்ற அறிவுல வளரணும். என்னுடைய தேவன் யாரு, அவர்கிட்ட என்ன இருக்கு, அவர் என்ன கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாருன்னு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் நம்ம அறிந்திருக்கணும். அந்த அறிவுல வளரக்கூடிய வளர்ச்சியில நம்ம எப்படி இருக்கணுமா? பூரண புருஷராகணுமா. பூரண புருஷர்னா என்ன? என்கிட்ட வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் எனக்கு போகாது. எப்படி யோபு ஐயாக்கு அவ்வளவு பாடு வரும்போது எவ்வளவு நிந்தித்தாலும் சரி, அவர் என்ன கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும் சொல்லி எப்படி அவரோட விசுவாசத்தில் நிலைத்து நின்னாரோ அந்த பேசிக் ஃபண்டமெண்டல நம்ம நிலைத்து நிற்கணும். நம்ம நிலைத்து நிற்கிறோமா? இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா நம்ம கட் பண்ற விஷயம் என்னன்னா சபை தான். மழை வந்தா சபையை கட் பண்ணுவோம், வெயில் வந்தா சபை கட்டுவோம். நீங்க குடும்பத்துல பிரச்சனை வந்ததுன்னா நீங்க குடும்ப ஜெபத்தை கட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம என்னன்னா பேசிக்கான விஷயம் என்ன? விசுவாசத்திலையும் தேவனை அறிகின்ற அறிவிலும் நம்ம வளரல. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கடங்காரங்கிட்ட போய் நிக்கிறத விட, இல்ல நான் மற்ற மனுஷன் போய் சொல்றதை விட, நான் கர்த்தராகிய தேவனிட சொன்னா அவர் எனக்கு தீர்ப்பார் என்ற விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அந்த வளர்ச்சிக்காக வாசிங்க அடுத்து 12. பரிசுத்தவான்களாகிய நம்ம எல்லாருமே சீர் பொருந்தணும். என்னுடைய ஆவிக்குரிய விஷயத்துல நான் அடுத்த லெவலுக்கு போகணும். சுவிசேஷமான கர்த்தருடைய வார்த்தையை ஊழியமா நான் செய்யறதுக்காகவும், என்னுடைய சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மெய்ப்பர்களாகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது சொல்லுங்களேன்? நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். இப்ப நம்ம பேசணும், உங்களுக்கு என்ன புரிஞ்சது? எதற்கு ஆண்டவர் இந்த 5 விதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு? பக்தியில நம்ம வளரணும், கர்த்தரிட அறிவுல வளரணும், விசுவாசத்துல வளரணும். சபை வளரணும்னா நான் பக்தியில வைராக்கியமா இருக்கணும். பக்தி வைராக்கியம் இருந்ததுன்னா நான் சபைக்கு பாரம்பரியத்துக்காக வரமாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை டைம் நான் சபைக்கு வரணும் அப்படின்ற ஃபார்மாலிட்டி என்கிட்ட இருக்காது. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, கர்த்தர் இந்த மட்டும் என்ன காப்பாத்தினா சொல்லி அந்த பக்தியை நான் வெளிப்படுத்துற இடம் தான் சபை. சபைன்றது நம்ம கூடுற இடம் தான் சபை, கட்டிடங்கள் கிடையாது. இந்த கட்டிடத்தில் நம்ம ஒழுங்கா ஆராதிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை பார்த்து, நம்முடைய பக்தியை பார்த்து நம்ம சபை மக்கள் எல்லாருமே கூடி கர்த்தரை ஆராதிக்கணும். இன்னைக்கு நம்ம லீவு போட்டோம்னா மற்றவங்க லீவு போடுறாங்க.
இன்னைக்கு ஒருத்தங்க வரலன்னா ஒருத்தங்க ஊழியம் செய்யறது கிடையாது. மனுஷனை பார்த்து ஊழியம் செய்கின்ற மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேகம். அப்போ என்னோட ஊழியமும் என்னோட விசுவாசமும் யார் மேல இருக்கணும்னா கர்த்தர் மேலதான் இருக்கணும். அந்த கர்த்தர் இந்த பக்தியாக இந்த சபையாகிய சரீரம் பக்தி வளர்ச்சி அடைகிறதுக்காக தான் இந்த 5 விதமான ஊழியத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு கிளீனா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, ஒரு பிரியாணி எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி எடுத்து இந்த பிளேட்ல இருந்து எடுத்து வாய்க்குள்ள கொண்டு போறோம் பாத்தீங்களா, இந்த வாய்க்குள்ள கொண்டு போறதுதான் சுவிசேஷக ஊழியம். எப்படி புறஜாதி மக்கள் கர்த்தரை அறியாத மக்கள் இருக்கிறாங்களோ அவங்கள சபைக்குள்ள கொண்டு வரதுதான் இந்த சுவிசேஷக ஊழியம். இந்த வாயில போட்டு மெல்லு, அதுல கறி தனியா, பீஸ் தனியா, காய்கறி தனியா எல்லாத்தையும் பிரிக்கிறது பாத்தீங்கன்னா போதக ஊழியம். கர்த்தர்கிட்ட இருக்கிற அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தை பெருகக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவங்கள கர்த்தருக்கோட விசுவாசத்துல பலப்படுத்தக்கூடிய காரியம் தான் இந்த போதக ஊழியம். அது நமக்கு வயிற்றுக்குள்ள போனதும் அது செரிமானம் ஆறதுக்காக அநேகப்பட்ட ஆசிட்லாம் ஊத்தி, அது எப்படிப்பட்ட எறும்பாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படிப்பட்ட எலும்பாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி காரியமாக இருந்தாலும் சரி, அது ஜீரணம் ஆகிறதுக்காக ஒரு ஆசிட்லாம் ஊற்றி நம்ம ஜீரணம் ஆகிறதுக்கான காரியம் பண்றது இல்லையா, அதுதான் மெய்ப்பன் ஊழியம். என்ன தம்பி, இந்த பாவத்தில் இருக்கிற, இதனால தான் உனக்கு ஆசீர்வாதம் வரல, இந்த பாவத்தை விட்டு திரும்புன்னு சொல்லி வசனத்தை சொல்லி கடுமையா நீ பாவத்தில் இருக்கிற, நீ அக்கிரமம் செய்யற, ஊழியம் செய்ய மாட்டேற, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடுமையான வார்த்தையை சொல்லி ஆசிட சொல்லி அந்த ஊத்தி அவங்களுக்கு ஜீரணமாக்குறது தான் மெய்ப்பன் ஊழியம். இந்த மெய்ப்பன் ஊழியம் ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடுல இருக்கிற ஃபுட்ல இருக்கிற அந்த நியூட்ரிஷனோ வைட்டமினோ எல்லாம் என்ன பண்ணோம், நம்ம மூளைக்கு போய் மூளை நல்லா பிரைட்டா ஒர்க் ஆகும். அதுதான் என்ன ஊழியம்னா தீர்க்கதரிசன ஊழியம். நம்ம மூளை நல்லா ஒர்க் ஆச்சுன்னா கர்த்தர் நம்ம சிந்தனை கரெக்டா இருக்கும். ஆண்டவர் பேசுவார், வார்த்தை நிமித்தமா பேசுவார், மனுஷங்களை கொண்டு பேசுவார். தீர்க்கதரிசன ஊழியம் நிறைவேறினதும் நம்ம கண்ணு நல்லா தெரியும். நம்ம கண்ணு தெரிஞ்சதுன்னா அதுதான் அப்போஸ்தலர் ஊழியம். சோ இந்த ஒரு சரீரமாகிய சபை வளர்ச்சிக்காக தான் கர்த்தராகிய தேவன் இந்த 5 விதமான ஊழியத்தை செஞ்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அநேக சபைகளில சுவிசேஷகர்மார்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. என்ன காரணம்னா, சுவிசேஷம் செய்கிற மக்கள் வெளியே போய் ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையினால அநேக பேருக்கு வியாதி நீங்கும், அநேக பேருக்கு பிசாசு போகும், அநேக விதமான குறைகள் எல்லாமே மாறும். ஒரு சுவிசேஷமார்கள் சுவிசேஷம் செய்யும் போது அநேக விதமான அற்புதம் நடக்கும். எதற்காகனா கர்த்தருடைய நாமத்தை ஜனங்கள் விசுவாசிக்கிறதுக்காக தான், மனுஷனுக்காக கிடையாது. மோசே 6 லட்சம் பேர் கூட மோசே வழி நடத்தினாரு. மோசேக்காக 6 லட்சம் பேர் கிடையாது, அந்த 6 லட்சம் பேருக்காக தான் மோசே. நீங்க நம்ம ஒரு பகுதிக்கு போறோம்னா அந்த பகுதி மக்களுக்காக தான் ஆண்டவர் உங்களை அனுப்புறாரு. அந்த பகுதி மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுக்காக தான். இதனாலதான் இன்னைக்கு அநேக சபையில பாத்தீங்கன்னா சுவிசேஷகர்மார்களை தடை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, போதகமார்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, வல்லமை இருக்கு, ஒருவேளை நமக்கு பவர் குறைஞ்சிச்சோ, நமக்கு என்கிட்ட வல்லமை குறைஞ்சிச்சோன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வந்துடும்னா பயம் வந்துடும். அதனாலேயே அநேக சபையில பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே போதகர் தான் பண்ணுவாரு. ஒரு கிரிக்கெட்ல எப்படி பால் போட்டு அவரே அடிச்சு அவரே கேட்ச் பிடிச்சி அவரே அவுட் சொல்லுவாரு. ஆனா சபையானது ஒரு சபையாக சரீரமா இருக்கிறதுனால ஒரு 5 விதமான ஃபிங்கர், ஒரு பொருளை நீங்க எடுக்கணும், ஒரு சாப்பிடணும்னா எப்படி 5 விதமான ஃபிங்கர் யூஸ் பண்றாங்களோ அது போல சபையில இந்த 5 விதமான ஊழியங்கள் இருக்கணும். என்ன காரணம்னா, இதுல சுவிசேஷகர்மார்கள் என்ன பண்றாங்க, தனியா போய் ஜெபம் பண்ணும் போது ஒரு வல்லமையான காரியங்கள் நடக்கும், பிசாசு போகும், வியாதிகள் நீங்கும். உடனே அவங்க என்ன நினைப்பாங்க, ஆண்டவர் என்ன அழைச்சிட்டாரு, எனக்கு அழைப்பு வந்துடுச்சு, எனக்கு ஆண்டவர் டைம் கொடுத்துட்டாரு, போடுறா தம்பி பக்கத்திலேயே ஒரு கூடாரத்தை, காலையில சொன்னது போல ஆரோனை போல ஒரு கூடாரத்தை ஆரம்பிச்சு சபையை கட்டி எழும்பிடுறாங்க, அரகோரத்தனமா எழும்பிடுறாங்க. இன்னைக்கு அந்த அரகோரத்தனமா நடத்துறதுனால்தான் அநேக சபைகள், அநேக கிறிஸ்தவ நாமம் தூஷிக்கப்பட்டதுக்கு காரணம் யாருன்னா இந்த அரகோர கிறிஸ்தவர்களால் தான். வசனம் தெரியாம, வல்லமை தெரியாம கர்த்தர் எதுக்கு கொடுத்தாரு உங்க ஊழியத்தைன்னா சபையோட வளர்ச்சி, பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்காக தான். இன்னைக்கு நம்ம சபையில யாரா இருந்தாலும் சரி, எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, உங்களோட நோக்கம் எப்பொழுதுமே உங்க சபையில ஆத்துமாக்களை வளர்ச்சிக்குள்ள இருப்பதுக்காக மாத்திரம்தான் இருக்கணும். அதுக்காக தான் கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிறார். அந்த பொறுப்பு நீங்க உங்க வளர்க்கறதுக்காக கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, தாங்கிட்ட வல்லம் இருக்கிறதுனால சபையை எழுப்புறதுக்கு பதிலா அவங்கள எழுப்பிட்டாங்க, சபையை கட்டுறதுக்கு பதிலா அவங்கள கட்டிட்டாங்க. இன்னும் அநேக சுவிசேஷகர்மார்கள் பாத்தீங்கன்னா வெளிப்படையா பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, இந்த சபை சரியில்லையா, அந்த சபையை விட்டு அந்த சபைக்கு போயிடு. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கவே கிடையாது. நீங்க பூலோகத்துல எந்த சபையும் பர்ஃபெக்ட் சபைன்னு எந்த சபையும் கிடையாது. எல்லா சபையிலும் ஒரு குறை நிறைய இருக்கும். அந்த குறை நிறைய மாற்றுறதுக்காக தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு சில அன்பு இல்லையா, நீங்க அன்பா காட்டுங்க. ஒரு இடத்துல கோபமா இருக்கா, நீங்க பொறுமையா இருந்து போங்க. உங்க நிமித்தமா ஆத்துமா ரட்சிக்கப்படும் சொல்லி நீங்க நம்மளை விசுவாசித்தாதான் உங்க நிமித்தமா கர்த்தர் மாத்துவார். நீங்க யோசிச்சு பாருங்க, பாபிலோன் தேசத்துல போகும்போது தானியேல் வைராக்கியமா கர்த்தருக்கு முன்பாக இருந்தாரு, கர்த்தரோட வைராக்கியத்தை காட்டினாரு.
கர்த்தர்கிட்ட பக்தி வரதை காட்டினாரு. அது நிமித்தமா அந்த தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சர் சொன்னாரு, இதோ பாபிலோன்ல இருக்கிற ராஜா சொல்றாரு, தானியேலின் ராஜா தான் மெய்யான தேவன் சொல்லி. அப்ப நம்ம இருக்கிற சபையில நம்ம வாழ்க்கைய பரிசுத்தமா கர்த்தருக்கு ஏற்றபடி என்னுடைய சபையோட வளர்ச்சிக்கு என் அக்கம் பக்கம் மக்களுக்கு நான் எந்த அளவுக்கு பக்தி வரத்தை நான் வளர்க்க முடியும்னு சொல்லி அந்த சிந்தனையில் நம்ம இருந்தாலே போதும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் வளர்ந்ததும் யாராவது வந்து நம்ம கேட்பாங்க, பிரதர் இந்த மாதிரி இந்த சகோதரி நம்மளை பத்தி பேசிட்டாங்க, இந்த சகோதரன் பத்தி பேசிட்டாங்க. பிரதர் ஆமா பிரதர் இந்த சபை சரியில்லை, வாங்க வேற சபைக்கு போலான்னு சொல்லி ஆலோசனை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய பொறுப்பு என்ன நான் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக தான். நம்ம என்ன பண்ண டைம்ல சபைனா அப்படிதான் இருக்குமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கர்த்தர்கிட்ட போய் மன்றாடுங்க. சில கசப்புகள் வெறுப்புகள் எல்லாம் இருக்கதான் செய்யும், யாருக்கிட்ட தான் இல்ல, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம சகித்து கர்த்தர்கிட்ட வடி வாழணும்னு சொல்றவங்க தான் உண்மையான சீஷர்கள். நீங்க இங்க இல்ல சரியில்லை அங்க போயிடுங்க, அங்க இல்ல இங்க சரி போயிடுங்கன்னு சொல்றதுனால எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்க மோகன் சி ஐயா பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, சபை சரியில்லையா அந்த சபையை விட்டு போயிடுங்கன்னு. எந்த சபை சரி சொல்லுங்க? ஒரு சபை சரியில்லைன்னா மாற்றக்கூடிய பொறுப்பு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம உணரணும். ஆண்டவர் சும்மா அவங்க யாரையும் வந்து வேலை வெட்டி இல்லாம வந்து உட்காந்து பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி ஆராதனை பண்றதா கிடையாது. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு, நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கணும். உங்க எல்லா வாலிப பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாரையும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நீங்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும். ஆண்டவரே எதுக்காக என்ன அழைச்சிங்க, என் குடும்பத்தை எதுக்கு அழைச்சிங்க, நான் எத்தனை ஆத்துமாவை கொண்டு போவீங்க? அங்கிள் சொன்ன மாதிரி தான், நான் எப்பொழுதுமே 0 தான். என் பக்கத்துல இயேசு கிறிஸ்து இருந்தாதான் வேல்யூ. 0 பக்கத்துல 1 இருந்தா 10, அதே 0 இன்னொரு 0 என் பொண்டாட்டியோ என் குடும்பமோ என் மனைவியோ இருந்தாங்கன்னா எத்தனை அளவுக்கு நீங்க ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேல்யூ ஏறிக்கொண்டே இருக்கணும். ஆனா மிக முக்கியமானது என்ன, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இல்லாம நான் எந்த அளவுக்கு வாழ்ந்தாலும் நான் 0 தான், என் வாழ்க்கையில மதிப்பே கிடையாது. அப்ப என்ன, நான் மாறினாதான் அடுத்தடுத்த காரியங்களை செய்ய முடியும். இப்ப இந்த சுவிசேஷக காரியம் பார்க்கும் போது நம்ம ஒரு சுவிசேஷகரை பார்க்கலாம். நீங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எருசலேம் சபையில ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா சாப்பாடு பிரச்சனை. எல்லா சபையிலும் வர மாதிரி தான் சாப்பாடு பிரச்சனை, கறி பீஸ் இல்ல சிக்கன் பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க பிரச்சனை வருது. என்ன பண்றாங்க, கிரேக்கர்களை வந்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லி எபிரேயர்களை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுக்கும் போது சபையில இருக்கிற 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கும் ஊழியம் பண்றதுக்கும் நேரம் இருக்கு, உங்களுக்கு சாப்பாடு இல்லை அது இல்லைன்னு சொல்லி எங்களால விசாரிக்க முடியாது. அதனால உங்களுக்குள்ளவே ஒரு பரிசுத்தவான்களை ஞானத்துல சிறந்தவங்களை நீங்க ஒரு 7 பேரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்லி 5ஆம் வசனம் வாசிங்க. இருந்தது ம் 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 தெரிந்து கொண்டு ம் ம் அல்லேலூயா. ஒரு பந்தி விசாரிப்பு பார்க்கறது கூட சபை எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா பரிசுத்த ஆவியிலும் ஞானத்திலும் நிறைந்தவங்களா. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனையோ போதகமார்கள் இன்னும் வேதம் படிக்காம இருக்கிறாங்க, வேதத்துல பத்தி அறிவு இல்லாம சபை நடத்துறாங்க. எப்படி ஒரு ஷேராட்டக்கார லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறானோ இன்னைக்கு வேதத்தை படிச்சு முடிக்காம அநேக மக்கள் சபை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த சபையில இருக்கிற ஆத்மாவோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? மாம்ச ரீதியா இன்னைக்கு கள்ள போதகர்கள் எழும்பிட்டாங்க அநேக பேர். கர்த்தருடைய வார்த்தை என்ன வசனம் என்ன எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியாம இருக்கிறதுனால தான் அவங்க கிட்ட அன்பு இல்லை, சுபாவ அன்பு இல்லை, கோபம் இருக்கு, கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை, தவறான காரியங்கள் பேசுறது, மற்ற மனைவியை இச்சிக்கிறதுன்னு சொல்லி அநேகமான காரியங்கள். இங்க நீங்க 8ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல் வசனம் வாசிங்களேன். அக்காலத்திலே ஓகே சார், அக்காலத்தே எருசலேமில் உள்ள சபைக்கு துன்பம் உண்டாயிற்று. என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது எருசலேம்ல வந்து திரளான கூட்டங்கள் வராங்க. அநேக மக்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலர் பாதபடியில வைத்து சபையை வளர்க்கறதுக்கான ஊழியம் செய்யறாங்க. இதை வந்ததும் என்ன ஆயிடுச்சுன்னா சபைக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துல ஊழியம் பண்றது போல உட்கார்ந்த இடத்துல என்ன பண்றது, பணம் வருது வார்த்தையை கொடுக்குறாங்க, பணம் வருது வார்த்தையை கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன, நீங்க யூதேயாவிலும் சமாரியாவிலும் அப்புறம் உலகம் போயிட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்க, யூதேயாவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான், கர்த்தர் நம்மளை ஓட சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம ஓடாம இன்னும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்போம். அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஆண்டவர், வாசிங்க சிஸ்டர் மறுபடியும். அக்காலத்திலே யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுற சபைக்கு ஏன் துன்பம் உண்டாவது?
ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ செய்யாம இருந்தனா உன் சபைக்கு துன்பம் வரும். வாசிங்க. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் அல்லேலூயா. எப்படி எருசலேம்ல மாட்டம் இருந்தாங்க, இப்போ பிரச்சனை வந்ததும் ஆண்டவர் துரத்தி விடுறாரு. அந்த துரத்தி விடுதல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. 4ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். எங்கும் திரிந்து எப்படி சிதறி போன எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. வாசிங்க. அப்பொழுது போய் பிரசங்கித்தான், கேள்விப்பட்டு கவனித்தார்கள். திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே. அல்லேலூயா. இங்க 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிலிப்பு என்ன பண்றாரு, சமாரியா தேசத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்க இருக்கிற பிசாசுகளை துரத்தி அநேக மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வைத்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். உங்களை கொண்டு உங்க பகுதியிலோ இல்ல உங்க வீட்டிலேயோ இல்ல உங்க சபையிலோ ஒரு ரட்சிப்பை கொண்டு வர முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, எழுந்து கர்த்தர் சொன்னபடி நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்காம என்னோட சபையும் சரி, என்னோட குடும்பமும் சரி, என்னோட பகுதியும் சரி மாறாது. நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போதுதான் அநேக பிசாசுகள் சரி, அநேக விதமான காரியங்கள் சரி. என்னோட வீட்டுல சரி இல்லையா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் எப்பவுமே ஏறெடுங்க. உங்க குடும்ப ஜெபத்தை நீங்க ஏறெடுத்தாலே உங்க வீட்டுல பிசாசு தொல்லையே இருக்காது. குடும்பம் சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க எல்லா குடும்பத்திலயும் பாருங்க, பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குன்னா அந்த குடும்பத்துல குடும்ப ஜெபம் இல்லைன்னு அர்த்தமே. நீ குடும்ப ஜெபம் இல்லாம இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அப்ப என்ன, நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தாலே கர்த்தர் எனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, அவரோட ராஜ்யத்தை கட்ட செய்வார். நீங்க அதுல 18ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். இல்ல 14 வாசிங்க. சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானசான மாற்றம் பெற்றிருந்ததை கண்டு பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கை வைத்தார்கள், பெற்றார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊழியம் பண்றது பிலிப்பு, பிரசங்கம் பண்றது பிலிப்பு, அற்புதம் அதிசயம் பண்றதெல்லாம் பிலிப்பு. ஆனா ஒரு ஜனத்துக்கு பரிசுத்தாவி வரணும் போது ஏன் அப்போஸ்தலர்கள் வராங்க? ஒரு சபை நடத்தணும் வரும்போது ஏன் அப்போஸ்தலர்கள் வராங்கன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல பேதுருக்கு சொல்றாரு. வாசிங்க மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஏசப்பா கேட்கிற தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஜனங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சீமோன் சொல்ற ஆன்சர் என்னன்னா, ஆண்டவரே நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றாரு. அடுத்து யோசு அவனை நோக்கி, சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை ஆரம்பிக்கிறதுக்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் இந்த அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் நிமித்தமா தான் இன்னைக்கு நம்ம உலகத்துல சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி தீர்க்கதரிசிகள் மூலியமா தான் நம்ம வேத புஸ்தகம் நம்ம கைக்கு கொடுக்கப்பட்டது. அநேக விதமான தீர்க்கதரிசிகள் வார்த்தைகள் மூலியமா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கும் தியானிக்க செய்ததுக்காக தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். அப்போ அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தின காலம் என்ன? சபையை நிறுவுறதுக்காக. இன்னைக்கு சபை நிறுவி சபையில ஊழியம் நடக்குது. அப்போ அப்போஸ்தலர்கள் அவங்களோட காரியத்தை நிறைவேற்றிட்டாங்க, தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டாங்க. இன்னைக்கு சுவிசேஷங்கள் மார்க்க நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றணும்னா கர்த்தருடைய காரியத்தை தெரிவிக்கணும். நம்ம தெரிவிக்கும் போது நம்மளுடைய மாம்சத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம நம்ம ஆவியில என் சபையில நான் எந்த அளவுக்கு வளர முடியும், என் சபையில எத்தனை பேர் நான் உருவாக்க முடியும்னு சொல்லி அந்த சிந்தனையோட தான் நம்ம இருக்கணுமே தவிர என்ன வளர்க்கணும்னு சொல்லி யோசிக்க கூடாது. நீங்க இப்ப அப்போஸ்தலர் அதிகாரத்துல இங்க அடுத்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்களேன். அதுல 31ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன் 27 இருந்து வாசிங்க. அந்தபடி
இருந்த எருசலேமுக்கு வந்திருந்து எங்க தேவாலயமாகி எருசலேமுக்கு வந்தாரு. அங்க ஒரு வெளிப்பாடு வரலன்னு சொல்லி திரும்பி போய் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். ஆவியானவர், நீ போய் சேர்ந்து கொள். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து கேட்டு என்றான். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சமாரிய தேசத்துல போயிட்டு அநேக மக்கள், எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, எத்தனை 1000 பேர் மக்கள் இருக்காங்க தெரியாது. அத்தனை பேர் 1000 மக்களுக்கும் சுவிசேஷம் செய்த ஒரு மனுஷன், அவனுக்குள்ள கண்டிப்பா பெருமை வந்திருக்கும். நான் பிரசங்கம் பண்ணாலே ஒரு 50,000 பேர். இன்னைக்கு நடத்துற நீங்க ஊழியக்காரங்களாம் பாருங்களேன், அவங்க கான்சர்ட் நடத்துறாங்கன்னா இத்தனை பேர் வரணும்னு சொல்லி டிக்கெட் புக் பண்றாங்க. இன்னைக்கு இத்தனை 1000 பேர் வரணும், 50,000 பேர் வரணும், 10,000 பேர் வரணும், நான் 10,000 பேர் மேடையில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி. அப்பா, ஒரு சமாரியா அந்த தேசத்திலேயே பிலிப்பு என்ன பண்றாரு, ரட்சிக்கக்கூடிய வார்த்தையை உருவாக்குறாரு. அடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரே ஒரு மனுஷன்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல சொல்றாரு. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு மைக்க பிடிக்கணும்னா நான் சபையில தான் மைக்க பிடிப்பேன், நான் ரோட்ல பிடிக்க மாட்டேன், என்னோட அக்கம் பக்கத்துல நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய ஆவியையும் நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் அடக்கி கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் அநேகம். இன்னைக்கு ஒரு சிலர் பேரை நீங்க பாட சொல்லுங்களேன், பாட மாட்டாங்க. எங்க பாடுவாங்கன்னா ஸ்டேஜ் எத்தனை தான் பாடுவாங்க. பெருமை. இங்க சுவிசேஷம் கிட்ட நம்ம காணப்படாத கூட காரியம் என்னன்னா பெருமை. நம்ம ஊழியம் செய்யும் போது, நம்ம பிசாசு காரியத்தை துரத்தும் போது நம்மளே அறியாம நமக்கு பெருமை வரும். நம்ம பெருமை வரலன்னு சொன்னா நம்ம ஜடமா இருக்கணும்னு அர்த்தம். கண்டிப்பா மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் பெருமை வரும். அந்த பெருமையை அடக்கி நான் ஒன்னும் இல்லை, ஆண்டவரே நான் ஜீரோ, கர்த்தர் தான் இதை நடத்துறாரு, அவரோட ஊழியத்துக்காகவும் அவருடைய சபையை வளர்ச்சிக்காக தான் என்னை வைத்தாருன்னு சொல்லி இந்த ஞானம் நம்மளுக்கு இருந்தாலே போதும், சபை வளரும், சபை ஆத்துமாக்கள் வரும், அடுத்த சந்ததிகள் வளரும். நம்ம போதிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நிற்க வச்சுக்கிறார்னா உங்களுக்காக தான், எனக்காக. நான் தனியா வளர்றதுக்காகவோ நான் சபையை கட்டுறதுக்காகவும் கிடையாது. இந்த ஃபண்டமெண்டல் தெரியாம இருக்கிறதுனால தான் அநேக சபையில பாதியிலே நிறைய பேர் சபையை ஆரம்பிச்சிடுறாங்க. சபையை ஆரம்பிச்சது நிமித்தமா அவங்க நிமித்தமா கர்த்தர் நாமம் அதே இடத்துல எவ்வளவு நாமம் தூஷிக்கப்படுது தெரியுங்களா? இங்க பிலிப்பு ஒரே ஆள்கிட்ட போய் சொல்றாரு சுவிசேஷத்தை. அப்போ ஒரு சுவிசேஷனோட வேலை என்னன்னா, நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து புறஜாதி மக்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரது அவங்க வேலை. சபையை விட்டு வெளியே போன கிறிஸ்தவர்களை அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி உள்ள கொண்டு வரது மாத்திரம் நம்ம வேலை. நம்ம உள்ள கொண்டு வந்து விட்டாலே போடும், ஆவியானவர் அதை பார்த்துப்பார். யாரை கொண்டாது பேசுவார், குழந்தைய கொண்டாது பேசுவார், பெரியவங்களை கொண்டாது பேசுவார். நம்மளுக்கு வெளியேகிற ஆத்மாவிலையோ இல்லை இடதி போன ஆத்மாக்களையோ உள்ள கொண்டு வரது மாத்திரம்தான் ஒரு சுவிசேஷனோட வேலை. நம்ம சபையை அழிக்கிறதோ சபையை கட்டுறதோ நம்ம வேலை கிடையாது. நம்மளை கட்டுறது நம்ம வேலை கிடையாது. சபையோட பங்கா இருந்து நம்ம சபைக்கு எப்படி ஒரு சரீரமா இருந்து கண்ணு என்ன வேலை செய்யணுமோ அந்த கண்ணு மட்டும் தான் செய்யணும். நான் கண்ணு நடப்பேன்னு சொல்லி கண்ணு நடந்ததுன்னா அந்த சபை வளராது. இன்னைக்கு அநேக சபைகள் இடிஞ்சு போறதுக்கு காரணமே இது போல காரணம். அடுத்து அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாரு, நீங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். அடுத்து ஒரு சீசனை பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க எல்லாரும் மன தெளிவுள்ளவனாயிரு. உங்களுக்கு விசுவாசம் ரீதியா சபையின் ரீதியா இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ரீதியா பிரச்சனை வரும், அந்த தீங்கு அனுபவிங்க. சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த ஊழியம் என்ன? சுவிசேஷகம். சுவிசேஷம் செய்வது எல்லார் மேல விழுந்த கடமை. அதை நம்ம செஞ்சு கொண்டே இருப்போம். அதுக்கு பாடு வரும், பிரச்சனை வரும். இன்னைக்கு நல்லா பேசுறேன்னு சொல்லவும் நாளைக்கு கள்ளத்துக்கு அடிப்பாங்க, நாளைக்கு கள்ளத்துக்கு அடிச்சவங்க நாளைக்கு நல்லா பேசுவாங்க. அதனால மனுஷங்களை எப்பவுமே நம்ம பிரியப்படுத்தி மனுஷங்களுக்காக நம்ம போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரின் படி சொல்லணும். இந்த தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி உருவாக்குறாருன்னா, நீங்க 1 தீமோத்தேயுல வாசிங்கன்னா சபையில இருக்கிற மக்களுக்கு முதலாவது ஜெபிக்க கத்துக் கொடு. இன்னைக்கு நம்ம சபையில எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜப குறிப்பு கொடுத்தா ஒரு மௌனம் ஒன்று வருது. அது ஜப குறிப்பு கொடுக்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்சல்ட்டா இருக்கணும் தெரியுமா? ஐயோ என்ன அங்கீகரிக்க மாட்டாங்களோ அப்படின்னு. அநேக மக்கள் அதனாலதான் ஜபம் பண்றவங்களே பண்றது காரணம் என்னன்னா அந்த அமைதி தான். இன்னும் நிறைய மக்கள் பின்னாடி இருக்கிற மக்கள் ஜபம் பண்ண மாட்டாங்க. ஏன்? அந்த ஜபம் பண்ணாத மக்களை கத்துக் கொடுக்க வேண்டியதான் ஒரு சுவிசேஷன வேலை. தம்பி இந்த ஜபத்தை பண்ணு, அக்கா இந்த ஜபத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல எப்படி ஜபம் பண்ணணும்னு சொல்லி கத்துக் கொடுக்குறாரு. நீங்க அதுல 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா மேற்பார்வையாளர்களை கவனிக்க வேண்டும். யாருன்னா மூப்பர்,
சபையின் மூப்பர்கள் எப்படி இருக்கணும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன ஊழியத்துல கலந்துக்கணுமோ அவங்கள கலந்து கொள்ள வேண்டியது ஒரு சுவிசேஷோட வேலை. ஊழியம் செய்கிறவர்கள், மற்ற ஊழியம் செய்கிறவங்க கரெக்டா செய்யறாங்களா, இல்ல அவங்க பெருமைக்காக செய்யறாங்களா, இல்ல தன்னுடைய ராஜ்யத்துக்காக செய்யறாங்களான்னு சொல்லி கவனிக்கிறது யாரோட வேலைனா சுவிசேஷம் செய்கின்ற சுவிசேஷோட வேலை. அதை கவனின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுரை கொடுக்கிறார். நீங்க அடுத்து 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:19. ஒரு செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வாசிங்க. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஏன்னா ஒரு வைரஸ்ன்றது நம்ம சபைக்குள்ள வந்துச்சுன்னா அந்த வைரஸ் நாளுக்கு நாள் பெருத்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நான் சபைக்கு லேட்டா வரேன்னு வச்சுங்களேன், என்ன பாக்குறவங்க 10 பேர் 15 பேர் இருப்பாங்க, எனக்கு தெரியாது. அதை பாஸ்டர் உடனே கண்டிக்கலன்னா என் நிமித்தமா அநேக ஆத்துமகள் இடறி போவாங்க. ஐயா அவரே லேட்டா வராருங்க, அவரை கேட்கல, பிரசங்கம் பண்ற அவரே லேட்டா வராரு, என்ன கேட்க மாட்டேன், என்ன மட்டும் கேட்கறீங்கன்னு சொல்லி ஆத்துமா என்ன வந்துன்னா துணிகரம் வந்துடும். இன்னைக்கு அதனாலதான் முதன்மையா இருக்கிறவங்க எப்பவுமே நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும். அப்படி யாராவது தப்பு பண்றாங்களா, அப்படி யாராவது ஒழுங்கின்மையா இருக்காங்களா, அவங்கள முகமூலமா கண்டிங்க. ஏன்னா அது நிமித்தமா கர்த்தர் மத்த ஆத்துமகளை ரட்சிக்க வைப்பாரு. ஒருத்தங்க நீங்க பெயர் சொல்லி தண்டிக்கிறது நிமித்தமா தான் மத்த ஆத்துமக்களுக்கு பாவம்னா என்ன, சபைனா பரிசுத்தம் என்ற ஒரு பயம் இருக்கும். முன்னாடி எல்லாம் சபைக்கு வரணும்னா பரிசுத்தம் இல்லாம வரமாட்டாங்க. கர்த்தரோட சந்ததிக்கு வரும்போது பயபக்தியோட வர கூட்டங்கள் இன்னைக்கு குறைவு. ஏன்? அரகுரத்தனமா சபை நடத்துறவங்க, விபச்சாரம் பண்றவங்க, வேசித்தனம் பண்றவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, இது போல மக்களை சுவிசேஷம் சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவை பார்த்து கண்டிச்சு உணர்த்துன்னு சொல்லிட்டு. நீங்க அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. சோ அடுத்த விஷயம் என்னன்னா, பணம் என்ற மோகத்துல சிக்கி தவிக்கிற மக்களுக்கு நீங்க போதிக்கணும். பணம் மோகம் நம்மளுக்கு எப்பயுமே வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஞ்ச பிஸ்னாரி ஆயிட்டாங்க. கஞ்ச பிஸ்னாரி ஆயிட்டு தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை சுருக்குறாங்க. அந்த ஆஸ்தி தாராளமாக குணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அப்ப என்ன, உன்னோட பண ஆசை நீ சேர்த்து வைக்கிற சொத்து ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி போதிக்கக்கூடியது யாரோட வேலைன்னா ஒரு சுவிசேஷனோட வேலைன்னு சொல்லி இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை பார்க்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலன் பவுல் கடைசியா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது சபைக்கு சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை 20:28. ஆகையால் உங்களை குறித்தும், அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு வைத்த உங்க சபையில இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா என் சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நான் கேரண்டி, என் அண்ணன், என் தம்பி, என் பிள்ளைன்னு சொல்லி நம்ம உறவோட அவங்கள பரிசுத்தமா வாழ்ந்து அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போறதுதான் ஒரு சுவிசேஷனோட வேலை. அடுத்து வாசிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாரு, நான் போனதுக்கு அப்புறம் கொடிதான ஓநாய்கள் சபைக்குள்ள வரும், கெடுக்கிற ஆவிகள் வரும், குறை சொல்ற ஆவி வரும், கோபம் சண்டை மூட்டுற ஆவி வரும், குறை சொல்லிக்கொண்டு பிரிவினை பண்ணிக்கொண்டு விபச்சாரம் பண்ணி செஞ்சு கொண்டு இல்ல தவறான காரியங்கள் செய்து கொண்டு இல்ல பணத்தின் மீது மோகமா கொண்டிருக்கிற ஆவிகள் உள்ள வரும். அடுத்து வாசிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி, யார? சீஷர்கள்னா தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த மக்கள். அப்படியேப்பட்ட மக்களையே தங்களிடத்தில் இழுத்து கொண்டு மாறுபாடானவைகளை போதிப்பார்கள், அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு உபதேசம் அப்படிதான். இந்த சபைக்கு போனா அவங்க கணிச்சு தான் உணர்த்துவாங்க, அதன் சபைக்கு போகாதீங்க, அன்பான தேவன், நீங்க அன்பாவே ஆண்டவர் உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. நீங்க ஃபாரின்ல ஒரு சபை இருக்கு, இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறாரு, நீங்க செய்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சபை நடத்துது. அந்த சபையை ஃபாலோ பண்றவங்க கிட்டத்தட்ட 1.5 மில்லியன், 15 லட்சம் பேர். உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும், நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு படுறோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அன்பான தெய்வம், நீங்க எவ்வளவு பாவம்னா செய்யலாம்னு சொல்லி உபதேசிக்கின்ற சபைக்கு போகின்ற மக்கள் எண்ணிக்கை என்ன? 15 லட்சம் பேர். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இது போலதான் கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள வந்து கொண்டிருக்கு. இதை நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய மக்கள் நம்ம சபையை வளரக்கூடிய காரியம் யாருக்குன்னா ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் உண்டு. அப்ப என்னோட காரியம் என்னன்னா, கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தாரு, எதற்காக உருவாக்கினா சொல்லி அந்த நிலையில நம்ம நினைச்சோம்னா கர்த்தருடைய பக்தி
வைராக்கியம் சபையில வளரணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.